இப்போ நோடல் அனாலிசிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். நோடல் அனாலிசிஸ்னால் ஒரு நோடை பற்றியும் அதை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ அதுலேருந்து வெளியில் போகுது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ நோடல் அனாலிசிஸ்க்கு நம்ம வந்து KCL யூஸ் பண்ணுவோம், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. கரண்ட் என்டரிங் த நோட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் த நோட். இப்போ இதுதான் ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நோடல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, அப்புறம் இது எல்லாம் காமனாக ஒரு நோடு இருக்க மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு காமனாக இருக்குது. கிரவுண்டுக்காக இருக்கிறத வந்து நம்ம 0 வோல்டேஜ் இருக்க ஒரு ரெஃபரன்ஸ் நோடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா V1 இங்கே V2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது முன்னாடி வந்து நம்ம கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை போட்டு நம்ம வந்து வோல்டேஜ் வந்து ஈக்குவல் அப்படின்றத வச்சு KVL வச்சு மெஷ் அனாலிசிஸ் பண்ணோம். இங்கே வந்து என்னென்னா V1ஐயும் Rயும் வச்சு V/R அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து KCL வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, என்னென்னா கரண்ட் டுவர்ட்ஸ் த நோட் இங்கே தான் ஃப்ளோ ஆகுது. அடுத்து இங்கேருந்து இப்படியும் போகுது. ஸோ இது வந்து 2 இஸ் ஈக்குவல் டு V1ன்றது இந்த வோல்டேஜை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ V1 இங்கே 0 வோல்டேஜ் இருக்க மாதிரி ரெஃபரன்ஸ். ஸோ V1 - 0/5 ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னது V1 - V2/6 நோட் 2க்கும் போட்டுட்டு இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைச்சிரும். அவ்வளோதான். இப்போ சூப்பர் நோடல் அனாலிசிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். சூப்பர் நோடல் அனாலிசிஸ்னால் எதுவும் இல்லை. இப்போ முன்னாடி மெஷ் அனாலிசிஸில் சூப்பர் மெஷ்ன்னு சொல்லுவோம்ல, நடுவில் வந்து ஏதாவது ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து நோடல் அனாலிசிஸில் நடுவில் ஏதாவது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். இந்த 2 வோல்ட் சோர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் இருக்க ஒரு சோர்ஸ். இதை வந்து நம்ம சூப்பர் நோட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி எழுதலான்னு பார்ப்போம். இங்கே வந்து Vxன்னு இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இங்கே Vyன்னு இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், இந்த கரண்ட் வந்து இங்கே ஒரு கரண்ட் போகும். Vy -4/1ன்றது இங்கே ஒரு கரண்ட். ஓகே, அது ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து Vy/6 இது ரெண்டும் ப்ளஸ் ஆகி வர கரண்ட்டு தான் நம்மளுக்கு இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இங்கே ஷார்ட் சர்க்யூட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படியே ஃப்ளோ ஆகும். அடுத்து இங்கே வந்து என்னென்னா Vx/4. ஸோ இதெல்லாம் தான் ஈக்குவேஷனில் நம்ம எழுதிட்டு இதை வச்சு நம்மளுக்கு Vx + Vy ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிரும். அடுத்து நம்மளுக்கு சூப்பர் நோடுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இங்கே Vx இருக்குது, இங்கே Vy இருக்குது. அப்போது இங்கே ப்ளஸ்ஸு -2 வோல்ட்டுன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி எழுதலாம், Vx - Vy = 2. இப்போ Vxையும் Vyயும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2 வோல்ட். அப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம Vxும் Vy வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம எல்லா சோர்ஸஸ் பற்றி பார்த்தோம், கரண்ட் சோர்ஸ், வோல்டேஜ் சோர்ஸ்னு. இப்போது ஒரு வோல்டேஜ் சோர்ஸை எப்படி கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு கரண்ட் சோர்ஸை எப்படி வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இப்படி இருக்குன்னா அதில் வந்து வோல்டேஜ் இங்கே இருக்கும். அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். V/R தான் நம்மளுக்கு I. ஸோ V/R போட்டு நம்மளுக்கு என்ன கரண்ட் வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கணும். போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு I கிடைக்கும். அந்த ஐயை தான் கரண்ட் சோர்ஸோட சப்ளையாக நம்ம இங்கே போட்டுட்டு அடுத்து இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருந்துச்சோ அதை அப்படியே பேரலில் இங்கே வரைஞ்சிக்கணும். இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு இந்த கரண்ட் சோர்ஸ் ஈக்குவல். இதே மெத்தட் தான் இங்கேயும். பட் லோட் ரெசிஸ்டன்ஸை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் Vs/Rs வந்து என்ன IS, அதை கேல்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டு இந்த RSஐ RPயாக இங்கே போட்டுக்கணும், பேரலில் போட்டுக்கணும். அப்புறம் இந்த RL அப்படியே இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து கரண்ட் சோர்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அதுலேருந்து வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா ஐயோட வேல்யூ இருக்கும், ஆரோட வேல்யூ இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு V கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் என்ன Vன்னு இருக்கா. ஸோ இந்த V இங்கே போட்டுக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் இங்கே எழுதிக்கணும். இப்போ RL நம்மளுக்கு இங்கே இருந்துச்சுன்னா அதை அப்படியே இங்கே போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ தெவெனின்ஸ் தியரம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது ஒரு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருவாங்க. சர்க்யூட் கொடுத்துட்டு அதில் இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் இருக்க வோல்டேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இதை வந்து தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக ரெடியூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
அப்போ நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். தெவினன்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா, ஏதாவது ஒரு சர்க்கியூட் பயங்கர கொச்சோன்னு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அதை நம்ம வந்து சிம்பிளாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அதோட கம்ப்ளீட் வோல்டேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இங்கே போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஹெச் அதை வந்து என்ன ஒரு ஈக்குவலண்ட்டான ரெசிஸ்டன்ஸை அதை போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இது எப்படி நமக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ohm ரெசிஸ்டர் நடுவில் இருக்க இங்கே இதுக்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட் ஸ்டெப் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அடுத்து நம்ம மெஷ் அனாலிசிஸ், நோட் அனாலிசிஸ் படி இந்த I1 I2 இந்த கரண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அதெல்லாம் பார்த்து நம்ம I1 I2 வேல்யூ, அடுத்து இந்த வோல்டேஜ் இதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் என்ன, இந்த வோல்டேஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கணும். வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணலாம், கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸஸ் என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்கியூட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிப்போம். அப்போ இதில் ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதை வச்சு ஆர்டிஹெச் கண்டுபிடிப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இப்போ இதெல்லாம் சீரீஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அதுவும் இதுவும் பேரலில் இருக்குது. அப்புறம் அதுவும் இந்த 3 ohms பேரலில் இருக்குது. அதை வச்சு ஆர்டிஹெச் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஆர்டிஹெச் கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ஈக்குவலன்ட் சர்க்கியூட் போட்டுப்போம். VTH இங்கே போட்டுப்போம், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ. அப்புறம் ஆர்டிஹெச் கண்டுபிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் RL அந்த 2 ohm ரிமூவ் பண்ணோம்ல, அதை இங்கே ஆட் பண்ணிக்கணும். இதோட கரண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, VTH by RTH plus RL. ஓகே, தெவினன்ஸோட கன்வர்ஸ் தியரம். இப்போ தெவினன்ஸ் எப்படியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த டியூவாலிட்டியில் எப்படி சொல்லணும், நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்னா கரண்ட் சோர்ஸ், அந்த மாதிரி தெவினன்ஸ் தியரத்தோட கன்வர்ஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்டன் தியரம். அது அப்படியே இது கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். இதில் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு கரண்ட்டை கண்டுபிடிங்க நார்டன்ஸ் மெத்தட் படி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட், இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி வோல்டேஜ் சோர்ஸில் வந்து எவ்வளோ கொச்சன்னு அங்கங்கே இருந்தாலும் அதை வந்து நம்ம சிம்பிளான ஒரு தெவினன்ஸ் சர்க்கியூட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதே தான் நம்ம வந்து நார்டன்ஸ் இதுலேயும் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து சிம்பிளாக ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கும், அதோட பேரலெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட பேரலெல்லாம் லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இல்லை இம்பிடன்ஸ் ஏதாவது ஒன்று. இதே வந்து சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணிக்கலாம். தெவினன்ஸ் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு இப்போ ZTH VTH மல்டிப்ளை பண்ணி IN வந்து கண்டுபிடிச்சிட்டு, அடுத்து இந்த ZTH இங்கே பேரலாக போட்டு ZL போட்டுக்கலாம். இந்த மாதிரி சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியும் இதுலேருந்து இதுக்குன்னு கூட போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற இதுவை கரண்ட்டையோ இல்லை வோல்டேஜோ கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம், ஃபுல்லாக ஓப்பன் சர்க்கியூட் ஆக்கிடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷார்ட் சர்க்கியூட் ஆக்கிடுவோம். ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு அதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அது எப்படின்னா கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளோ ஆகிறது ப்ளஸ் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அதெல்லாம் வச்சு நம்ம ஐயனோட வேல்யூ இந்த சர்க்கியூட்டை எப்படியாச்சும் ரெடியூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ZTH வந்து அதை ZN வந்து கண்டுபிடிக்கணும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து எடுத்து விட்டுருணும். இப்போ வந்து இந்த இடத்துல ZL ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிக்கணும் ZTH கண்டுபிடிக்கும் போது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிவிட்டு RTH அதாவது ZTH வந்து கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சா அவ்வளோதான். அதை வச்சு நம்ம அப்படியே இந்த ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ 12 ohm ரெசிஸ்டர் நடுவில் வந்து போகிற கரண்ட் வோல்டேஜ் ட்ராப் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நார்டன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கிறோம். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும், பண்ணிவிட்டு அதை மெஷ் அனாலிசிஸ் நோட் அனாலிசிஸ் அதெல்லாம் போட்டு I1 I2 வேல்யூ அந்த INோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இதை வந்து எடுத்து விட்டுறோம், ஓப்பன் பண்ணி விட்டுறோம். அடுத்து இதெல்லாம் வந்து வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு RTH ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மூணும் வந்து பேரலில் இருக்க மாதிரி இருக்கும், இது ரெண்டும். அப்போ அதை வச்சு நம்ம RTH கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இந்த ZL இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஐயனோட வேல்யூ இங்கே போட்டுக்கிறோம், RTH இங்கே போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் RL வந்து இங்கே வந்துடும். ஓகே,
அதை வச்சு IL is equal to the current division rule வச்சு இப்போ IN total current into RNன்றது அந்த opposite resistance by total resistance RL plus RN அதை போட்டு நம்ம இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதோட வோல்டேஜ் ட்ராப் தான் நம்மளை கேட்குறாங்கன்னா IL into RL, RLோட வேல்யூ 12, அதை வச்சு நம்ம இதை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் அது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, ஏதோ ஒரு பேட்ரியோ இல்லை ஒரு சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் இது வந்து அதோட பவர் வந்து மேக்ஸிமமாக எப்போ வரும் நம்மளுக்கு, எப்போ வந்து மேக்ஸிமம் பவர் வந்து ஒரு சோர்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கும் அப்படின்னா அந்த சோர்ஸ்க்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 0.2 ohm அந்த மாதிரி இதுக்கு இருக்குன்னா நம்ம கொடுக்குற லோடு, இப்போ நம்ம லோடுன்றது ஏதாவது இருக்கலாம், இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளோ அந்த மாதிரி இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சோர்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட சேமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமமான பவர் லோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த மேக்ஸிமம் பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறத எந்த ஃபார்முலாவில் சொல்லலாம், VTH² போட்டு divided by 4RL. Power maximum is equal to VTH² by 4RL. VTHன்றது என்ன, voltage across that load, divided by 4 into RL ஓட ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதை போட்டு இங்கே போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் சால்வ் பண்ணுறதெல்லாம் வந்து நார்மலாக சால்வ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றது பார்க்கணும். ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டும் வந்து சீரீஸில் இருக்க மாதிரி அந்த மாதிரி போட்டு இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த இன்டர்னல் இம்பிடன்ஸுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை போட்டு பவர் மேக்ஸிமம் எவ்வளோ பவர் இதில் டெலிவர் ஆகும் அப்படின்றத நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இதுவே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஏசி சர்க்கியூட்டுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இதுக்குன்னு ஒரு இன்டர்னல் இம்பிடன்ஸ் இருக்கும்ல, அது ஜஸ்ட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ் இப்படி ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா இங்கே கான்ஜுகேட்டுக்கு மைனஸ்ன்னு வரும். ஸோ ஆர் மைனஸ் ஜேஎக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் பவர் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஏசி சர்க்கியூட்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கணும், டிசி சர்க்கியூட்க்கு சேமாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெசிப்ரோசிட்டி தியரம்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது, அங்கேருந்து இந்த மாதிரி சர்க்கியூட்க்கு போகுது, கரண்ட் வந்து இங்கே I' கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதே இது வந்து இந்த சோர்ஸை அங்கேருந்து ரிமூவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா கூட இங்கே ஒரு கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும்ல. இப்போ சர்க்கியூட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, எல்லாத்தையும் சேமாக தான் இருக்கும். சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, V/I ரேஷியோ வந்து சேமாக இருக்கும் ரெண்டு சர்க்கியூட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் சிம்பிள். ஜஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் டீப்பாக உள்ளே போகணும்னு இல்லை, அவ்வளோதான்.